சொன்ன நேரத்தில் எங்க மண்ணு ராசம் மண்ணும் பூதத்தார் சொல்லுதா என்னையா அண்ணா எந்த ஆய பார்வதி இது அப்பாவோட கட்டள காவல மீற மாட்டேன் அம்மா மீற மாட்டேன் நான் கையில விட்டு போக மாட்டேன் அப்பாவுக்கு பதிலாக அருமம் அவனுக்கு காவல் தந்திருக்கார் பகவான். இந்த காவலை நாம் மீறி நாம் போனா என்ன அப்பா கண்டாரான எனக்கு சாபம் தருவார். தருவாரே அந்த சாபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். அம்மா அதனால் கையில விட்டு போகவே மாட்டேன். பூதத்தாரு சொன்னபோது பூதத்தார் சொன்னபோது அம்மையான பார்வதி மகவானை எழுப்பார். மகனுக்கு முன்னாரே என் மகனே பூதத்தாரே போனவரு காணியத்தான் ஆளனியோ பிறந்தியேடோ. ஏ பூதத்தான் போனவர் காணி உனக்குத்தானா உனக்குத்தானப்பா. கடவுள் அழிஞ்சா கைலாத உனக்கு சொந்தம் தானா உனக்கு என்று போனவன் காணி ஆமாப்பா இருந்தவனுக்கப்பா. அதனால மகனே ஏ பூதத்தானே உங்க அப்பா இல்ல வாசல் கைலாசம் இல்லடா. இல்லையப்பா உங்க அப்பாவை போய் அழைத்து வா தேடி வா என்று சத்தியவ சொல்லும் போதே சொல்லுதார் தலைமகனும் எந்தாய பார்வதி யார பார்த்து கேட்க யாரம்மா அப்படி கேட்க போனவன் காணி இருந்தவனுக்கா சொந்தம்னு கேக்கியம்மா. உன் சொத்துக்கா பிறந்த இல்லையே உன் கைலாசத்து காவலுக்கா பிறந்த இல்லையே இது அப்பாவுடைய கட்டளைக்கு ஆமா காவல் செய்தேனம்மா. காவல் செய்யும் மகனே வாயால இப்படி ஒரு திட்டலாமா எந்தாய பார்வதி கையால சுட்ட பொண்ணு சீக்கிரம் ஆறிரும். நாவால சுட்ட பொண்ணு நாவால அது நான் அழிந்தா தீராது. இருந்ததால தப்பித்து இருக்க அம்மோ மாதாவா இருந்ததால் மதிச்சினி இருக்க அம்மோ எந்தாய பார்வதி அடுத்தாரு சொல்லியிருந்தா அறுத்திருப்பன் தலையத்தான் பிறத்தி யாரு சொல்லியிருந்தா யாரோட எடுத்திருப்ப அம்மாவா இருந்திருக்க அம்மாள மாதிரி அடுத்தவர் சொல்லியிருப்பாருன்னா சொன்னாரோ. ஆனால் அவன் தலை இருக்குமா அர்த்திருப்பமல்ல யார பார்த்து போறவங்காணி இருந்தவனுக்கானு கேட்கலாம் இருந்தாலும் என்ன வாயால சுட்ட புண்ணு ஒண்ணு இருக்கு பாத்தியா. இருக்கலவோ அது நாவால் சுட்ட புண்ணு அழிந்தா தீராது என்று ஐயா வேலை போத அண்ணா அம்மாட்ட யானை சொன்னா எந்தாய பார்வதி இது சத்தியம்மா சொல்லு இனி கையில விட்டு போற சத்தியம்மா கைலாசம் வரமா இது ஆணையிட்டு போறதா இனி அருமை மக வரவும் நான் உண்மை சொல்லி போறதா இன்னும் உலகம் விட்டு வரமா இது ஒன்னான என்ன இது உடைய வேண்டன்னா சத்திக்கு முன்னால ஏ தார வந்தார் போதத்தாரோ அடடே போதத்தாரோ அண்ணன் சத்தியம் பண்ணுவாரா
சொருவத்தில சொருவத்தில அந்த பகவான் வடிவத்தில வடிவத்தில பூதத்த ராஜந்தான ராஜந்தான அந்த புலித்தோல் உடையணிந்து ஆதி சேதனை கழுத்தில் போட்டு அந்த சூலத்தை கையிலெடுத்து கையிலெடுத்து ஆதி பகவான வாரார சொருவத்தில ராசம் என்ன சங்கிலி பூதம் ஏ சுவாமி போல் வேடம் கொண்டு கையிலை விட்டு இறங்குவாரா இறங்கி வந்த போதத்தாரும் ஏழு மால காவு வாழி நடந்துதான் வாரார கருஞ்சங்கிலி மலகடந்து எங்க போதத்தாரோ நாகம் மேல சாரல் வாரா வருகின்ற பாதையில அஞ்சிதலை நாகண்டார் அஞ்சிதலை சொன்னாகோ கருநாகமானதுதான் கடவுளை ஜடியல்லோ புத்திக்குள்ளே இருக்குதையோ அந்த நாகமலை பாம்பானது அந்த நாகமலை சாரலில நாகமலை புத்துக்குள்ள கடவுள் எப்ப வருவார் என்றே கடவுள் இடத்திலே ஆயுள் கேட்கணும் முத்தி மோட்சம் கேட்கணுமே நம்ம உயிர் வரம் கேட்க வேணும் என்றே நாகமலை பாம்பதே மாணிக புத்துக்குள்ள பகவான தேடி அல்லோ நல்ல பாம்பு இருக்குதையோ ஒண்டி ஒடுங்குதையோ ஒரு சாணா அந்த நாகமலை புத்துக்குள்ள ஒண்டி ஒடுங்கி கொண்டு ஒரு சாணாக சொருவத்தை மாத்தி அந்த பகவான் வருவாரு ஆயுள் கேட்கணும் என்று புத்தி கேட்கணும் என்று அது ஒரு மலை பாம்பாக புரிங்கி அங்க நிற்குதையோ உயிரே வதைக்குதையோ உயிரே இழைக்குதையோ பகவான் எப்ப உயிர் காக்க போறார் என்று அந்த நாகமலை பாம்பானது தேடுகின்ற நேரத்தில் கிழக்காக பார்த்த நாக பாம்பானது என் மேற்காக பாக்குதையோ கிழக்காக்க நின்ன நாகமானது மேற்காக பார்த்து நிக்கிறது மேற்காக பார்த்த பாம்பு நாகம் அது பகவான் அந்த வாரார் என்று படத்த ஆதி பகவான் வந்துட்டார் என்று படம் எடுத்த நல்ல பாம்பு சர்ப்பத்தை ஒடிக்குதையா சந்தோஷமா நிக்குதையோ ஒண்டி ஒடுங்கியல்லோ ஒரு தான குறுங்குதையா எங்க ஐயா போதத்தாரு பகவான் வேதத்தில் வாராரு அவன் புலித்தோல் உடைய அணிந்திருக்கார் ஆதி சேத்தனை கழுத்திலே போட்டிருக்காரு இந்த ராசமன்னன் சங்கிலி பூதமானவர் அந்த பகவான் ஜாடையிலே சடாமுடி பாரங்களோடு கப்பலையும் எடுத்துக்கொண்டு இறைவன் போல வருவதைக் கண்ட நாகமானது விட்டு தாவுதையோ
விட்டு கடந்து கடந்து வந்து ஜங்கிலி போகத்தார் பகவான் வாழாருன்னு மறிக்கிறது மறிச்சு அங்க இருக்கும் போது போதத்தார் வாக்காரு என்னடா நம்மள கண்ட பாம்பானது சர்ப்பத்தை ஒடுக்குத ஒரு மேல குறுங்கி நிக்க இது என்ன வரத்துக்கு நிக்க தெரியலையே என்று எங்க ராசம் மன்னம் போத நல்ல பாம்பிட்டாக என்ன வரும் உனக்கு அந்த வரத்தை நீ சொன்ன நான் போதத்தார் தாரமே அந்த நாகத்துக்கு சொன்ன அப்ப நல்ல பம்பு ஆனது அந்த வாய திறக்கு ஐயோ அந்த போத தரவணங்கு எனக்கு பொண்ணு மேல ஆசை இல்ல எனக்கு இற மேல ஆசை இல்ல நான் உயிர் வர எனக்கு உயிர் வரம் எனக்கு எனக்கு ஆயில தாங்க ஐயா ஆண்டவன நினைச்சு கொண்டு நல்ல பாம்பு ஆனதுதான் அண்ணா ஆயுள் வாரம் கேட்கார இடத்தில ஆயுள் வாரம் கேட்கும்போது எனக்கு ஆனால் அழிவில்லாம் ஆயிரத்தால் சாவில்லாம் எனக்கு 6 மாதம் முழிப்பு அண்ணா 6 மாதம் உறக்க வேணும் எனக்கு ஆயுதத்தாலையும் ஆளாலையும் எனக்கு இறப்பே இருக்கப்படாது சாவு இருக்கப்படாது கூடாது அதனாலே பகவான உன்னை ஏன் தேடி நிக்கேன் தெரியுமா என்ன எனக்கு முத்தி மோச்சம் கொடுக்க நீங்க முத்தி மோச்சம் தல்லையா இந்த நல்ல பாம்பு ஆனது நான் ஒரு பாம்பா இருக்க வேண்டாம் ஒரு பாம்பா நிக்க வேண்டாம் உலகத்துக்கு 1 கோடியா பெருவிருவேன் ஒரு பாம்பா உலகம் 1 கோடியா ஆயுள் வாரங்கட சொல்லுதார போத ஐயாவே நல்ல முத்தையெல்லாம் கக்கணுமே நல்ல பாம்பு வாய்க்குள்ள வச்சிருக்க பாத்தியா முத்து மாணிக்க மரகத வைடூரிய புஷ்பராகம் ராகங்கள் வாய்க்குள்ள ஒதுக்கி இருக்க ரத்தினங்கள் 9 வகை இந்த முத்துக்களை கக்கணுமே உன் சட்டைய கலத்தணுமே நீ பாம்பு அலைஞ்சிருக்கிய பாம்பு சட்டை உன் சட்டைய கலத்தணும் 9 வகை முத்துக்களை எல்லாம் கக்குனாத்தான் உனக்கு முத்தி மோச்சம் தருவேனே பூதத்தார் சொன்னவோ எங்க நல்ல பாம்பு ஆனதேதான் அந்த சட்டையத்தான் களத்திடும் அந்த முத்துக்கள காய்க்கி கக்கும்போது ஐயாவான் போதத்தாரு அழியாத வரமதுதான் ஆயுள் வரம் கொடுப்பாரா முத்தி வருஷம் கொடுக்கும் போது அந்த நல்ல பாம்புக்கு ஆயுள் காலம் கொடுத்தார் போதத்தார் உனக்கு என்னும் 16 வயசு நீ சிரஞ்சீவியாக வாழ்வே என்று எங்க ஐயா
பூதத்தார் சொல்லி முத்துக்களை கக்கி மோச்சம் கொடுக்கும் நேரத்தில் அந்த ஆண்டவன் பகவான் மதுரைமா நகரத்தில் சொக்கோட்டம் ஆடிவிட்டோ அந்த திரு விளையாடலை முடித்து விட்டு அடடே நாகமேல சாரல் வேலி நாகமேல சாமி அவர் வருவார் சங்கர வரபோது அந்த நாகமலை சாரல்லே சங்கரன் சதாசிவன் வரபோது சாம்பளருகன் வருகிற போது ஐயோ எங்க பூதத்தார் நல்ல பாம்புக்கு பணி பாக்காரு ஐயா எங்க நல்ல பாம்புக்கு கேது பணியெல்லாம் உயிர் கொடுக்காரு அந்த கேது பணியை கொடுக்கவரு ஈசன் பிள்ளையை கண்டுகிட்ட பகவான் பார்த்துக்கிட்டாரு என்னடா நம்ம பூதத்தாரு இந்த பாதையில வந்து நிக்கான காவலுக்கு வைத்திருந்தோ காவல மீறியல்லோ இந்த வந்ததென்ன காவல மீறி இந்த மகன் வந்திருக்கானே இவங்கிட்ட காவல் ஒப்படைச்சே தப்பா போச்சு என்று வருகிற பாதையில இந்த பூதத்தார் பாம்புக்கு பணி பார்க்கதை கண்டார் பகவான் உடனே கம்பி பார்க்கதை பார்த்ததும் அண்ணன் எங்க ஐயா பூதத்தார் யாருட்டு கிழக்க யாருட்டு பாக்காரு கிழக்க இருந்த ஐயா வாராரு பகவான் ஏன் நம்ம அப்பா வந்தாரு நமக்கு சாபம் கொடுப்பாரோ நாம எதுவும் இன்னும் பிறக்க வேண்டியது வருமா என்று அப்பாவுக்கு பயந்த நம்ம எங்க ஒளிய அப்பா நம்ம அப்பாவை கண்டோம் நம்ம அப்பா சாபம் தருவாரு நம்ம எங்க போய் ஒளிய என்று எங்க போதத்தான் நினைத்த அப்போ அட முடிய போதத்தாருக்கு வாட முடியல ஒளிய முடியல ஐயா நட்டாங்காட்டுக்குள்ள எங்க போய் மறைஞ்சிருக்க என்று எங்க ஐயா பூதத்தார் நினைக்கும் போது அந்த அப்பா அவைக்கு பயந்து எங்க ஒளிதா தெரியுமா அந்த பாம்பு நல்ல சட்டை சடலத்தை ஒடுக்கும் பாம்பு சட்டைக்குள்ள வழியு இது சங்கரங்கண்ட ஏ சங்கரா தெரியாம வாங்கிட்டேன் உங்களோட தொழில் மகனே பூதத்தானே நீ இங்கு வந்த விவரம் நீ சட்டை விட்டு வெளியே சங்காரன் சொன்ன ஒளிஞ்சிருக்கும் பூதத்தாரும் பாம்பு நல்ல சட்டை விட்டு சரியாக வர என் மகன பூதத்தாரு நீ காவல் விட்டு வரலாம் நீ கையில விட்டு வந்ததென்ன என்று அவர் கேட்கும்போது அப்பாவுக்கு முன்னால தலைமவன் பூதத்தாரோன் இருப்பால கண்ணீர் முகமெல்லாம் அவளம் போல கண்ணீரத்தான் பக்கமெல்லாம்
போது அப்ப பகவான் கேட்க என்ன என் மகனே புதத்தார போதாரே தண்ணீர வடிப்பதென்ன வடிவதென்ன நீ கடறி தோடிப்பதென்ன நிப்பதென்ன கையில விட்டு வந்ததென்ன வந்ததென்ன அது காரணம் என்ன என்று என்ன என்று அடடே என்ன என்று இந்த கடவுளவர் கேட்கார நீ ஒத்தையில் வருவதென்ன நீ வாசலில் அனுப்பதென்ன எப்ப மாயத்தை சொல்லி என்று மறையவர் கேட்கும்போது மகனான பூதத்தாரும் அப்பாட்ட சொல்லுவாரா ஏ எந்தகப்பா பகவான அடுத்தாரி சொல்லி இருந்தார் அறுத்திருப்பேன் தலையை நானும் என் பிறந்தியா சொல்லி இருந்தார் வேறோட தூரோட எடுத்திருப்பேன் என்னடா மகனே புதத்தார் அழுத என்னப்பா அடுத்தாருன்னா அறுத்திருப்பேன் தலையங்கிய சொல்லுதியப்பா பிறத்தியாருன்னா வேறோட தூரோட எடுத்திருப்பேன் இங்கிய சொல்லுதியப்போ கைலாசத்தில் நடந்த தவறு என்ன விவரம் என்னப்பா உண்மை என்ன என்று கடவுள் கேட்க கேட்ட போது அப்பந்தான் ராஜமன்னன் பூதத்தான் சொல்லுதான் என்னையா ஏ எந்த கப்பா பகவான் என் வார்த்தை சொல்ல கேளு என் தாயி பார்வதியா என்ன ஒரு வார்த்தை மீறிட்டா திமிரி மனம் பேசிட்டா என் தாயான அம்மா என் தாயான பார்வதி பார்வதியானவா என்ன திமிரி திமிரி என்ன திமிர விட்டா அண்ண பானவன் காணியன் பானவன் காணியத்தான் ஆளனியோ பிறந்தியோடோ இந்த வார்த்தை சொல்லிவிட்டு இந்த வார்த்தை எங்க ஆத்தா என்ன பேசிட்டா பேசிட்டா அடே மகனே பானவன் காணி இருந்தவருக்காடா இருந்தவர்களப்பா என்ன ஒரு வார்த்தை சொன்னது சொன்னது அண்ணா அம்மா சொன்ன வாக்கது அடிவயறு பதறுதப்போ தாயி சொன்ன வார்த்தை சதுரமெல்லாம் நொறுங்குதப்போ மாலா சொன்ன வார்த்தை மண்டைய குழப்புதப்போ ஏ மகனே எப்பா அடுத்தாரு பேசலையோ அம்மா ஒன்ன பேசியிருக்கா பிறத்தியார் பேசலடோ பெத்ததாயி பேசியிருக்கா அந்நியர் பேசலடோ அம்மா ஒன்ன பேசியிருக்கா கைலைக்கு மகன கைலைக்குத்தான் மகன ஏ மகனத்தான அழைக்காரே ஏ எந்த பகவான அம்மா சொன்ன வாக்கறிதான் அங்க நொறுங்குதப்போ எனக்கு ஆவிதலாவுதப்ப தாயார் சொன்ன வார்த்தை என் சதுரமே நொறுங்கி போச்சப்பா போச்சப்போ அம்மாட்ட நான் வரமாட்டோம்னு ஆணையிட்டு இருக்கேன் ஆனை விட்டு சொல்லிருக்கோம் போ அம்மாட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கோம் போ அதனால் கைலாத வரமாட்டேன் என்று பகவானுக்கு முன்னாலே பாலகன் பூதத்தா பகவானுக்கு முன்னாலே பாலகன் பூதத்தா அம்மையோ நான் கைலாத வரமாட்டேன் மாட்டேன் அம்மா சொன்ன சொல்லல ஆம்போ கையால சுட்ட பொண்ணு நாவினால் சுட்ட பொண்ணு நாளில் இந்த தீராதி அம்மா சொன்ன வார்த்தைகள் அல்ல ஆம்போ எனக்கு ஆகாத வார்த்தை வார்த்தை அம்போ உங்க மகன் பூதத்தாரை பார்த்து பார்த்தேன் ஓடவர் காணியே ஆள பிறந்தியோட என்று என்ன அநியாயம்
பண்ணி இன்னி கைலாசம் வரமாட்டோம் ஆணையிட்டு வந்துருச்சு கைலாசம் வரமாட்டேன் எனக்கு வரம் கொடுத்துடுங்கோ நான் கைலாசத்துக்கு வரமாட்டேன் வர முடியாது போ இன்னி எனக்கு தனி இடம் தனி வாசல் கொடுத்துருங்கோ இன்னி நான் வரமாட்டேன் என்று அப்பாவுக்கு முன்னாலே பேராமன் கேட்டவாது அப்பந்த மகன் ராசமன்னனுக்கு ஆமையா அன்னைக்குத்தான் பேர் கொடுக்க எப்படி என்ன அது பணி செய்ததால ஏதுக்கு உயிர் கொடுத்ததால கொடுத்ததால யாத்திர போல ஓம் பேரு கொடுத்ததால நீ சட்டுக்குள்ள ஒழிந்ததால எப்ப சட்டனாத ஒரு பேரு பாம்பு சட்டைக்குள் ஒழிந்ததுனால உனக்கு சட்டநாதன் என்றோ ஏதுக்கு உயிர் கொடுத்து பணி பார்த்ததுனால ஆமையோ உடனே அன்னைக்குத்தான் மகனுக்கு பேர் கொடுத்தார் பகவான் சட்டேநாதன் கேத்திரபால எங்க சாமி சங்கி பூதத்தாரோ போலே ஏ ராசமன்ன புறத்தார அங்க பகவன் பேரு உடுப்பாரா பூதத்தார இப்படி நாகமல சாரில் இருந்து மகனுக்கு ஆமையா அந்த நல்ல பாம்புக்கு உயிர் கொடுத்ததுனால் கொடுத்ததுனால ஏ மகனை சட்டநாதா கேத்திரவாலா ஏகந்திரபாலா தர்ம சங்கிலி ராஜபூடம் என்று பூதம் கண்டே அந்த நாகமல சாரல்ல பேர் கொடுக்க பேர் கொடுத்த மகன் கேட்க அப்பாட்ட என்னையா எந்த கப்பா பகவானே பகவானே தனி இடம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் தனி இடத்தை காட்டிடுங்கோ நான் போக போறேன் பூலம் வாராரு ஏ மகனே பூதத்தான பூதத்தானே உங்க அப்பா போய் 8 நாள் ஆச்சப்ப ஆமா போ உங்க அப்பா போய் 1 வாரம் ஆச்ச ஆச்சப்போ உங்க அப்பா இல்லாத கைலாசம் கைலாசம் அது காடு வரை இருக்குது